இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஸ்க்ராச்சஸ் ப்ரொசீஜர் மெட்டீரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் ப்ரொசீஜர் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ஷேடர் எடிட்டர் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு மைக்கி இருக்குது. அப்புறமா நான் லைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDR இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபிலிமில் வந்து போயிட்டு ரெண்டர் செட்டிங்ஸில் ஃபிலிமில் நான் டிரான்ஸ்பரண்ட் எனேபிள் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து HDR இமேஜ் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது, அதனால தான். அதுக்கப்புறமா எடிட் ப்ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் மறக்காமல் நோ ட்ராங்குலர் ஆடானை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஷேடர் எடிட்டரில் சில நோட்ஸ் கொண்டு வரதுக்கு ஷார்ட்கட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாய்ஸ் டெக்ஸ்சர். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வரைக்கும் நீங்கள் ஷேடர் நோட்ஸ் யூஸ் பண்ணதே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் மெதுவாக டீட்டெயிலிங்காக தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த நோட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூ இருக்கா, இதை செலக்ட் பண்ணபடியே கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ஸும் மேப்பிங் இந்த ரெண்டு நோட் ஆட் ஆகும். மேப்பிங் என்னன்னா இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் இருக்குல்ல, இதோட லொக்கேஷனு இல்லைனா நம்ம ரொட்டேஷன் இல்லை ஸ்கேல் இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி காமிக்கும் நமக்கு. இப்போ வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெக்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் அதிகமாக தெரியும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே வந்து நான் அதை கேமராக்கு நான் கனெக்ட் பண்ணேன்னா, இப்போ நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட எஃபெக்ட் சேர்ந்து மூவ் ஆகும் என்னோட வியூ பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமமாக இப்போ யூஸ் பண்ணுது ஆப்ஜெக்ட் மட்டும் தான். கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நமக்கு தெளிவாக இல்லை. ஸோ இதோட கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் கலர் ரேம்ப் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். நான் என்னோட பிளாக் வேல்யூ இங்கே, அப்போ என்னோட ஒயிட் வேல்யூ நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இப்போ நம்மளோட பிளாக்கு ஒயிட் வேல்யூ நம்ம ரெண்டுமே பார்க்க முடியும். அப்புறம் ஸ்கேலோட வேல்யூ வந்து 2ன்னு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்குது. அப்புறமா ரஃப்னஸ் வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ரஃப்னஸ் வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ என்னோட ரஃப்னஸ் வேல்யூ 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ரஃப்னஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இங்கே ஷார்ப்னஸ் அதிகமாகும். பாருங்களேன், இந்த பண்ண இங்கே ஷார்ப்னஸ் ஆகும். அதுதான் விஷயமே. ஸோ நான் 0.6 கொடுக்க போகிறேன். டீட்டெயிலிங் வந்து 15 வரைக்கும் தான் இருக்கும் மேக்ஸிமமாகவே. இப்போ வந்து இந்த 3 நோடி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் D கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வயர் கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ஆப்ஜெக்டோட இன்னுமே கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக நம்ம ஆப்ஜெக்ட் இப்போ மங்கியை நான் டூப்ளிகேட் பண்ண ஷிஃப்ட் D இல்லை, அது இங்கே ஒர்க் ஆகும். ஷிஃப்ட் D கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். பட் இது கனெக்ட் ஆகிருக்காது. எனக்கு வந்து நான் டூப்ளிகேட் பண்ணும்போது கனெக்ட் ஆகியிருக்கணும். அதனால தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் D கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரொசீஜரல் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே சில டைம் அதிகமான நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்பவுமே ஆர்கனைஸாக வச்சிருக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு நோட செலக்ட் பண்ணிட்டேன்னா கண்ட்ரோல் J கிளிக் பண்ணேன்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இது ஆட் ஆகிக்கும். இப்போ F2 கிளிக் பண்ணி நான் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் அண்டு மேப்பிங் சொல்லி நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நோட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரஸ்டி எஃபெக்ட் வந்திருக்கு. இந்த ரெண்டு நோடி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J F2 கிளிக் பண்ணிவிட்டு ரஸ்டி அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன். ஊப்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா பெருசாக கண்டுக்காதீங்க. அப்புறமா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த கலரை இப்போ செலக்ட் பண்ணால் நம்ம வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதனால தான் அப்படியே இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் வேல்யூ வந்து நான் 20 மாற்ற போகிறேன். 20 மாற்றுற மூலியமாக எக்ஸ் வேல்யூ மட்டும் ஸ்கேல் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி கோடு கூட ஸ்ட்ரெச் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கப்புறமா என்னோட எக்ஸ் வேல்யூவை நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஊப்ஸ், சாரி. என்னோட பிளாக் வேல்யூவை நான் இங்கே கொண்டு வந்துட்டு என் ஒயிட் வேல்யூவை நான் கிட்ட கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒயிட் வேல்யூ இங்கே இருக்கா, இப்போ நான் என்னோட ஒயிட் வேல்யூ கிட்ட கொண்டு வர எனக்கு வந்து அந்த ஒயிட் வேல்யூ ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வரும். வந்துகிட்டே இருக்கும்போது நான் கரெக்டாக இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஸ்க்ராச்சஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்கே கோடு கூட இருக்கா, இதுதான் நம்மளோட ஸ்க்ராச்சஸ். ஸோ இந்த 3 நோடையும் திரும்ப செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் D கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இந்த வயர் கனெக்டாக இருக்கணும். அப்புறமா இதை ப்ரிவியூ பண்ணிவிட்டு எக்ஸை நான் திரும்ப 1க்கு கொண்டு வந்துட்டு இசட் வேல்யூவை நான் 20 மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு இசட் வேல்யூவில் இருக்கும். அப்புறமா ஸ்கேல் வந்து நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு 1.8 கொடுத்துக்கிறேன். இதுக்கும் வந்து நான் 1.8 கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ் வந்து நான் என்ன கொடுக்குறோனோ அதே கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ரெண்டு நோடை எனக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ எப்பயுமே ஏதாவது ரெண்டு நோட கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்ட் நோடு வந்து மிக்ஸ் கலர் தான். மிக்ஸ் கலர் கொண்டு வந்துட்டு இங்கே பிளேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இந்த கலர் வந்து Bக்கு கனெக்ட் பண்ணுங்க. இப்போ என்னோட ஃபேக்டர் 0ல் இருந்துச்சுன்னா A வேல்யூ எடுத்துக்கும், பார்த்தாலே தெரியும், இதுதான் A வேல்யூ, கரெக்டாக? ஸோ இப்போ என்னோட ஃபேக்டர் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா என்னோட B வேல்யூ எடுத்துக்கும். பட் எனக்கு இந்த ரெண்டுமே வேணும். ரெண்டில் இருக்கிற டார்க்கன் வேல்யூ ரெண்டுமே ஸ்க்ராச்சஸ் இருக்கா, ரெண்டுலையுமே இப்போ ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் எல்லாமே டார்க்கன் வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மிக்ஸை நான் டார்க்கன் மாற்றிட்டேன். ஃபேக்டர் வேல்யூ 1 இருக்கா, ஸோ ரெண்டில் இருக்கிற டார்க்கன் வேல்யூஸ் எனக்கு எடுத்துக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 6 நோடி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J பிரேமாக்கியாச்சு. F2 கிளிக் பண்ணி ஸ்க்ராச்சஸ், ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில, தப்பாக இருந்தால் கண்டுக்காதீங்க, 10 ரூபாய் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரெண்டு நோடையும் நான் போய் சைடில் கொண்டு வந்துட்டு இப்போ எனக்கு இந்த ரெண்டு நோட நான் கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா இது ரஸ்டி,
இது வந்து ஸ்க்ராச்சஸில் எனக்கு ரெண்டுமே வேணும். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண மிக்ஸ் கலர் தான் கொண்டு வரணும். ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது மிக்ஸ் கலர் கொண்டு வரதுக்கு. என்னன்னா இந்த நோட செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த கலரை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். பண்ணக்கப்புறமா கண்ட்ரோலு அப்புறம் நம்பேட் 0 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த 2 நோடு செலக்ட் பண்ணி அந்த ஷார்ட்கட் கீ கிளிக் பண்ணமோ அந்த 2 நோடுமே மிக்ஸ் கலரோட கனெக்ட் ஆகிருக்கும். எனக்கும் வந்து இதில் வந்து டார்க்கன் கலர் தான் வேணும். ஸோ அதை டார்க்கன் மாற்றிட்டு ஃபேக்டர் 1 வச்சா தான் எனக்கு 2ல் இருக்கிற டார்க்கன் கலருமே வரும், A and B. அப்புறம் ஃபைனலாக இப்போ வந்து கலர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து ஃபேக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு டார்க்கனை நான் மிக்ஸாக மாற்றிட்டேன். இப்போ என்னோட ஏ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் வரணும். இதோட எக்ஸாக்ட் ஹெக்ஸ் கோட் என்ன அப்படின்னா 623E16FF. அப்புறமா என்னோட கலர் பியோட எக்ஸாக்ட் ஹெக்ஸ் கோட் என்னன்னா 696E90FF. ஒரு லைட் ஒய்லட் கலர் வந்திருக்கும். பட் நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஃபைனலாக பிரின்சிபல் BSDFனோட செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். பட் எனக்கு வந்து மெட்டாலிக்கில் வேணும் இல்லையா? ஸோ மெட்டாலிக் வந்து நான் ஃபுல்லாக 1ன்னு சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ரஃப்னஸ் வேல்யூ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், 0.50. அவ்வளோதான். பட் வந்து இது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை, கரெக்டாக? ஸோ ரியலிஸ்டிக் இன்னும் கொண்டு வரதுக்கு பம்ப் நோட் கொண்டு வரணும். பம்ப் நோட்ன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக் கொடுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூ வச்சு. ஸோ இப்போ இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல, இதை நீங்கள் எங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியுதா? இப்போ அப்படியே நீங்கள் மவுஸ்லேருந்து கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். இதில் வந்து நீங்கள் எந்த நோடு வேணுமோ கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வெக்டாரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் லீவ் பண்ணிட்டேன். எனக்கு நாய்ஸ் டெக்ஸ்சர் வேணும், ஃபஸ்ட்டே இருக்குது, அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டேன், நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்துருச்சு. நீங்கள் இப்படி கூட நீங்கள் நோட்ஸை கொண்டு வந்துக்கலாம். அப்புறமா இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் ஃபேக்டரை நான் பம்ப் ஹைட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பம்ப் நார்மலை பிரின்சிபல் நார்மலோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் ஸ்ட்ரென்த் வந்து நான் 0.030 நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னோட ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குதுன்னு. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஸ்கேல் நாய்ஸ் டெக்ஸ்சரில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குமா, இது வந்து என்ன பண்ணுன்னா ஒயிட் அண்ட் வேல்யூவை பம்ப் பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் வந்து வெளியவும் பிளாக் வந்து உள்ளேயும் அப்படின்னு சொல்லி நமக்கு பம்ப் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்னோட ஸ்கேலை வந்து ஐ திங்க் 40 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரஃப்னஸ் வந்து 0.7 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 0.770. பார்த்தீங்களா, பம்ப் நோட் இருக்கா, பம்ப் ஆயிருக்கா, அவ்வளோதான் இங்கே விஷயமே நமக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்க்ராச்சஸும் ரஸ்ட்டையும் இங்கே இருக்கா. ஸோ எனக்கு இதுவுமே பம்பாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப நான் பம்ப் நோட டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ ரஸ்டி ஸ்க்ராச்சஸ் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனி பம்ப் நோடில் கனெக்ட் பண்ணுறது பதிலாக இந்த ரெண்டுமே நம்ம தான் ஏற்கனவே இந்த மிக்ஸ் நோட கனெக்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த மிக்ஸ் ரிசல்ட்டை வந்து நான் இந்த ஹைட்டோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த நோடை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் இந்த நோடு மியூட் ஆயிரும். இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆயிரும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸ்ட்ரென்த் வந்து நான் 0.1 கொடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நல்ல ரஸ்டியாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் 0.08 இல்லை 0.1 இருக்கட்டும். எனக்கு அது 0.1 ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சாச்சா? பட் இன்னொன்று இருக்குது, அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு போயிட வேணாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J நான் பம்ப்புன்னு நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக திரும்ப BUMP பம்ப், அவ்வளோதான். திரும்பவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, இப்போ கரெக்டாக நான் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா இப்போ இந்த நோடு எல்லா நோடையுமே நம்ம குரூப் நோடாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் அவுட்புட் தவிர Ctrl+G கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு குரூப் இன்புட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெளியே வருவோம். இதை இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லா நோடுமே நம்ம வந்து குரூப் நோடாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இங்கே குரூப் இன்புட் இருக்கா, நம்ம இங்கே வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. இங்கே இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாய்ஸ் டெக்ஸ்சரில் நம்ம இந்த ரெண்டு சேஞ்ச் பண்ணவே இல்லை, கரெக்டாக? ஸோ சில இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். எந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இந்த குரூப் இன்புட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் கிளிக் பண்ணால் வெளியே வந்துடும். அது எல்லாமே இங்கே இருக்கும், நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப்பிங் ஸ்கேலேருந்து நான் குரூப் இன்புட்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். டேப் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டேன்னா பார்த்தீங்களா எனக்கு XYZ வேல்யூ இருக்குது. நான் வேணும்னா நான் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்தெந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம குரூப் இன்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரஸ்டி இருக்கா, இதோட ஸ்கேலையும் இதோட ரஃப்னஸையும் நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். பட் இங்கே 2 ஸ்கேல் இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ல. கிளிக் பண்ணால் ரைட் சைட் பண்ண ஓப்பன் ஆகும். இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த ஸ்கேலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். நான் வந்து ரஸ்டி அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், ரஸ்டி ஸ்கேல். இங்கே வந்து ரஸ்டி ரஃப்னஸ், அவ்வளோதான். அது இப்போ குரூப் இன்புட் இங்கே கொண்டு வந்து எனக்கு இந்த நாய்ஸ் டெக்ஸ்சரோட ஸ்கேலு இதோட ரஃப்னஸ் வேணும். ரஃப்னஸ் மேக்ஸிமம் தேவையில்லை, பட் இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதோட ஸ்கேல்
அதே மாதிரி இந்த நாய்ஸோட ஸ்கேலு, இதோட ரஃப்னஸ்ஸு, இதோட ஸ்கேலு. இப்போ இதை வந்து நான் ரீநேம் பண்ணணுமா? என்னன்னு பண்ண போகிறேன்னா ஸ்க்ராச்சஸ் 1ன்னு சொல்லி நான் ரீநேம் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட 2 ஸ்க்ராட்ச் இருக்குல்ல, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அதனால தான் இது வந்து 1, இது வந்து 2. ஸோ அதே மாதிரி நான் காப்பி பண்ணிட்டேன், ஸ்க்ராச்சஸ் 1ன்னு டைப் பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ இங்கேயும் ஸ்கேல் இருக்குது. இங்கே வெறும் ஸ்க்ராச்சஸ் 1 ஸ்கேல் போடாமல் மேப்பிங் ஸ்கேல் தானே கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் ஸ்க்ராச்சஸ் 1 பேஸ்ட் பண்ணிவிட்டு மேப்பிங் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த இது வந்து ஸ்க்ராச்சஸ் 2வா, ஸோ ஸ்க்ராச்சஸ் 1ன்றதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து இது வந்து ஸ்க்ராச்சஸ் 2 ரஃப்னஸ், இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ராச்சஸ் 2 மேப்பிங்னு நான் நேம் மாற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ என்னோடய குரூப் இன்புட் இங்கே கொண்டு வந்துட்டு ஃபைனலாக வந்து நான் கலரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கலரும் நான் வேணும்னா மாற்றிக்கலாம்ல. அதே மாதிரி என்னோடய மெட்டாலிக்கு என்னோடய மெட்டாலிக்கு என்னோடய ரஃப்னஸ், அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ், ஏன்னா இது தானே ஃபுல்லாக பம்ப் கொடுத்துருக்கு ஓவராலாக. ஸோ இதோட ஸ்கேலு, அப்புறம் இதோட ரஃப்னஸ்ஸு, அப்புறம் இந்த 2 பம்போட ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. பார்த்தீங்களா, நான் என் ஸ்ட்ரென்த் அவசரத்தில் ரஃப்னஸோட கனெக்ட் பண்ணிட்டேன், தனியாக புது சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பம்பையும் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் டெக்ஸ்டர் தானே. ஸோ நார்மலாக நான் வந்து நாய்ஸ் ஸ்கேல்னே வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக தானே நாய்ஸ் அப்ளை இருக்குது, அதோட எஃபெக்ட் அதனால தான். அதுமாதிரி இதுவும் நாய்ஸ் ரஃப்னஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஸ்ட்ரென்த்து தான். செகண்ட் இது வந்து ஸ்க்ராச்சஸும் ரஸ்டி தானே. ஸோ நான் ஸ்க்ராச்சஸ் ரஸ்டி அப்படி இல்லைனா எஸ்ஆர் எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். ஷார்ட்கட் உங்களுக்கு நீங்கள் நேம் சின்னதாக வேணாலும் சின்னதாக நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை இங்கே கொண்டு வந்துட்டு விண்டோவை போய் மாற்றிட்டு ரெண்டர் வியூக்கு போயிட்டு நான் டேப் கிளிக் பண்ணேன்னா வெளியே வந்துடுவேன். திரும்ப உள்ளே போயிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம இங்கே மாற்றிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் 1ஓட ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இதோ இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ராச்சஸ் 2ஓட ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இதே உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுமா, இதோ க்ரீன் கலர்னாலும் க்ரீனு, இல்லை ப்ளூனாலும் ப்ளூ, பிங்க்னாலும் பிங்க்கு, எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயமே. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் ஸ்க்ராச்சஸோட ப்ரொசீஜரல் மெட்டீரியல் முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய ப்ரொசீஜரல் மெட்டீரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஸ்பீடாக சொல்கிறேனா இல்லை மெதுவாக சொல்கிறேனா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்தபடி நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.